குட் மார்னிங் டீம். நான் உங்கள் குமார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வீட்டு பராமரிப்பு அப்படிங்கிறதுல கழிவறை சுத்தப்படுத்துறது, அதாவது டாய்லெட் கிளீனிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான வேலையா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கழிவறை டாய்லெட் கிளீனர்ஸ் நிறைய பேருக்கு அந்த நெடி, அந்த ஸ்மெல் ஒத்துக்கிறல. அதுபோக கையில காலில் பட்டுச்சு அப்படின்னா ஊறல், அரிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள். சரிங்களா? என்னதான் தரமானது வாங்கி போட்டாலும் அந்த பீங்கான் அரிஞ்சிருது. சரிங்களா? அந்த டாய்லெட் கோப்பை கொஞ்சம் கொஞ்சமா அந்த கெமிக்கல் அரிச்சு ஒரு கட்டத்தில் அது ஒடுக்குன்னு ஒடிஞ்சும் போயிருது. இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்காது. வெஸ்டர்ன் டாய்லெட்டா இருக்கட்டும், இந்தியன் டாய்லெட்டா இருக்கட்டும், எது வேணாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த தீர்வா மோதிக்கேர்ல ஒரு அற்புதமான ஒரு டாய்லெட் கிளீனர் இருக்கு. என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் தான், பியாண்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோதிக்கேர்ல கொடுத்துருக்காங்க. சரியா? இது எவ்வளவு அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 ml, 750 ml கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கோப்பையில் படிஞ்சிருக்கக்கூடிய சுண்ணாம்பு படிவமாகட்டும், சரிங்களா, பாக்டீரியா, வைரஸு, ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த மலக்கழிவுகளுடைய ஒரு திட்டு மாதிரி அப்படியே லேயர் மாதிரி படியும். இது அத்தனையுமே கிளியர் பண்ணி விடும். சரியா? இது அத்தனையுமே நல்லா கிளியர் பண்ணி அந்த நம்ம கிளீன் பண்ணுற தண்ணி செப்டி டேங்க்குள்ளே போகிறப்ப செப்டி டேங்க்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ்லையும் கொண்டுரும். செப்டி டேங்க்ல இருந்து நம்ம தனியாக ஒரு பைப் விட்டுருப்போம். சரியா? இப்போ செப்டி டேங்க் ரொம்ப புழுலாம் ரொம்ப இருந்ததுன்னா அது வழியாக காற்றடிக்கிறப்போ அந்த ஸ்மெல்லாம் நம்மளுக்கே வரும். பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சத்தம் போடும், என்னையா செப்டி டேங்க் கிளீன் பண்ணலையா, ஸ்மெல் இப்படி அடிக்குது அப்படின்ட்டு. சரி, ஆனால் நீங்கள் அந்த இடத்துல பியாண்ட் ப்ளூ பயன்படுத்துகிறப்ப நீங்கள் அந்த டாய்லெட்ல கிளீன் பண்ணுற தண்ணி செப்டி டேங்க்ல உள்ள விழுகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய கிருமிகளையும் கொண்டு அந்த மலங்களையும் மக்க வைக்கக்கூடிய வேலையை இது செய்யும். மலத்துகள்களை மக்க வைக்கக்கூடிய வேலையை செய்யும். அந்த மலத்துகள்களை மக்க வைக்கக்கூடிய வேலையை எது செய்யும் அப்படின்னா குதிரை சாணியை போடுவாங்க. முந்தி செப்டி டேங்க் கட்டுறப்பே குதிரை சாணி போட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அந்த குதிரை சாணியிலிருந்து வரக்கூடிய நன்மை தரும் புழுக்கள் அந்த மலக்கழிவுகளை தின்றும், செப்டி டேங்க்கும் சேஃப்டியாக இருக்கும். ப்ளஸ் அதனால் பேட் ஸ்மெல்லு வராது. செப்டி டேங்கோட சுற்றுச்சுவர்களும் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த குதிரை சாணியை போடுவாங்க. சாதாரண கிளீனர், சரிங்களா, சாதாரண கெமிக்கல் ஆசிட் பேஸ் உள்ள டாய்லெட் கிளீனர் பயன்படுத்துகிறப்ப அந்த குதிரை சாணி மூலியமா வரக்கூடிய அந்த கிருமிகளை கொன்றும். ப்ளஸ் மலக்கழிவுகள் என்ன ஆகாது, மக்காது, அந்த ஸ்மெல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ இது பயோ ஃபார்முலாவில் தயாரிக்கப்பட்டது. சரியா? பிஹெச் பேலன்ஸ் பண்ணி பயோ ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ப்ராடக்ட்டு நம்ம கையில் பட்டாலோ இது நெடியோ நம்மளுக்கு எதுவுமே செய்யாது. இது எந்த இடத்துல வேலை செய்யும்னா அந்த டேங்க், அந்த கோப்பையில் விழுந்த உடனே பச்சை கலராக இருக்கிறத ஊதா கலராக மாறி வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரியா? 90 செகண்டில் உங்களுடைய டாய்லெட்டை சுத்தப்படுத்தும். அது வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருந்தாலும் சரி, இந்தியன் டாய்லெட்டாக இருந்தாலும் சரி, இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நல்லா இப்படி ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பனரும் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையெல்லாம் திறக்க முடியாது. இது நல்லா ப்ரெஸ் பண்ணி லாக் மாதிரி இருக்கும், திறந்தாதான் வரும். அப்போ இந்த பேக்கிங்கும் அழகாக இருக்குது, குழந்தைகளுக்கு பக்கத்தில் பாதுகாப்பாகவும் இது இருக்கும். சரிங்களா? நம்மளுடைய செப்டி டேங்கும் பாதுகாப்பு, அந்த பீங்கானும் அரிக்காது, சுத்தமாகும். பாத்ரூமில் இருக்கக்கூடிய, அதாவது டாய்லெட்டில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல்லும் இந்த பியாண்ட் ப்ளூ எடுக்கும். சரிங்களா? இது சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த அந்த டாய்லெட்டு ப்ளஸ் செப்டி டேங்க்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பானது. சரிங்களா? 750 ml ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதனால் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. எந்த அரிப்போ, அதாவது ஒரு சில டாய்லெட் கிளீனர்லாம் ஊற்றணும்னா அப்படியே ஒரு மாதிரியா எரியும், 10 நிமிஷத்துக்கு பக்கத்திலே போக முடியாது. ஆனால் இது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. கையில் பட்டா கூட ஒன்றும் செய்யாது. அப்போ இதனுடைய மொத்த கிளீனிங் டைமே பார்த்தீங்கன்னா 90 செகண்ட் தான். கிட்டத்தட்ட 1.5 நிமிஷத்தில் உங்கள் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் வந்துருக்கலாம். அதனால உங்களுக்கும் பாதுகாப்பானது, உங்களுடைய டாய்லெட்டு, செப்டி டேங்க் எல்லாத்துக்குமே பாதுகாப்பானது. வாங்கி பயன்படுத்துங்க. இதனுடைய டீட்டெயில்ஸ் இன்னும் வேணும்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க, ஃபோன் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருக்கும். எப்பயும் சொல்கிறதான், இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வணிகம் இருக்குது.
இது டீலர்ஷிப் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வேணுங்கிறவங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.